திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் 6வது பகுதி நீத்தல் விண்ணப்பம், 3வது பாடல். காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றம் கரைமரமாய் வேருருவேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய். விளங்கும் திருவாரூர் உறைவாய் மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே வாருரு பூன்முறையாள் பங்க என்னை வளர்ப்பவனே. இந்த பாடலில் கொண்டு கூட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, விளங்கும் திருவாரூர் உறைவாயின்னு வருது பார்த்தீங்களா, அதிலிருந்து கடைசி வரையிலும் தொடர்ந்துட்டு முதல்ல இருக்கிற காரூர் கண்ணீரை அந்த வளர்ப்பனைக்கும் பக்கத்தில் வச்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா? விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே வாருரு பூன்முளையால் பங்க என்னை வளர்ப்பவனே காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங் கரைமரமாய் வேருருவேனை விடுதி கண்டாய். அப்படி கொண்டு கூட்டு செய்து கொண்டோமானால் இந்த பாடல் நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் வரும். எப்பொழுதும் ஒரு பாட்டை எடுத்துட்டோம்னா சுவாமியை பார்த்து பேசுகிறாங்க இல்லையா, சாமியை பார்த்து அவருடைய பேரெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ சொல்லும் பொழுது அதில் இறைவனுடைய பெருமையும் சேர்த்து சொல்லுவாங்க. இப்போ திருவாரூர் சொல்லும் பொழுது திருவாரூர் விளங்கும் திருவாரூருடையாய், அது அப்பர் பெருமானுடைய ஒரு வார்த்தை. அதை மாணிக்கவாசகர் இங்கே பயன்படுத்துகிறேன். அப்போ முன்னோர்களுடைய நூலில் அவங்க படிச்சிருக்காங்கன்னு தெரியுது பாருங்கள். விளங்கும் திருவாரூர், அந்த வார்த்தை திருநாவுக்கரசருடைய வார்த்தை. நம்முடைய முன்னோர்கள் எழுதின பாடல்களை படிக்கணும். சுந்தரர் பார்த்தீங்கன்னா தமிழால் இசை பரப்பும் ஞான சம்பந்தன்னு பாடுறாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க பாடல்கள்லாம் அவங்க படிக்கிறாங்க, பாடுறாங்க. விளங்கும் திருவாரூர் உறைவாய் மிக்க புகழால் விளங்கும் திருவாரூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானே, உத்தரகோசம் அங்கைக்கு அரசே, அம்பிகைக்கு வேத ஆகம சாரங்களை அதனுடைய இரகசியங்களை தெளிவாக உபதேசம் செய்த உத்தரகோசம் அங்கை என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானே, வாருரு பூன்முளையால் பங்க கச்சை அணிந்த அணிகுலன்கள் விளங்கக்கூடிய மார்பையுடைய அம்பிகையை ஒரு கூற்றில் உடையவனே. இதெல்லாம் சாமியுடைய பெருமை. இந்த இது வரலும் அதை முன்னாடி சொல்லிட்டு எப்பொழுதுமே ஒரு பாட்டு இருந்ததுன்னா சாமியை பார்த்து பேசுகிறார். முன்னிலை வைத்துக்கொண்டு மாணிக்கவாசகர் பெரும்பாலும் சாமி எதுக்கு வச்சுட்டு பேசுவார், முன்னிலையில் வைத்துக்கொண்டு பேசுவார். அது முடிஞ்ச உடனே தான் என்ன சொல்ல வந்தோ அந்த செய்தியை சொல்லுகிறார். என்னை வளர்ப்பவனே, இப்படிப்பட்ட பெருமான் என்னை வளர்ப்பவனே. வளர்ப்பவன் என்பது இங்கு பாதுகாப்பவனேன்னு பொருள். காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங் கரைமரமாய் கருமை நிறம் பொருந்திய கண்களை உடைய மகளிரை பற்றிய ஐம்புலன்கள் ஆற்றங்கரை மரம் போல வேருருவனை வேர் ஊன்றி இருப்பவனை விடுதி விட்டு விடுவாயோ, என்னை விட்டுவிடக்கூடாது, என்னை கைவிடக்கூடாது என்று சொல்கிறார். ஐம்புலன்களையும் வெளியே செலுத்தி பாலியல் இன்பத்தில் திளைத்து கொண்டிருக்கின்ற என்னை, அப்படி திளைத்து கொண்டிருப்பதனால அதனுடைய பயன் என்ன அப்படின்னா, ஆற்றங்கரையில் இருக்கிற மரம் போல அந்த பாலியல் இன்பம் அனுபவிக்கக்கூடிய காலம் எப்போ முடிஞ்சு போகணும்னு தெரியாது, என்னுடைய உடல் எப்பொழுது அழிந்து போகணும்னு தெரியாது. அப்படி இருக்கின்ற என்னை நீ கைவிட்டு விடாமல் உனது அருள்நெறியிலே என்னை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு சிந்தனையாக நம்ம பார்க்கலாம். விளங்கும் திருவாரூர் உறைவாய். விளங்கும் முதலே சொன்னேன் இல்லையா, அப்பர் பெருமான் திக்கலாம் நிறைந்த புகழ் திருவாரூரில். திக்கு திசை,
திக்கலாம் நிறைந்த புகழ் திருவாரூரில் திருமூலட்டானத்து எம் செல்வன்தானே அப்படின்னு ஒரு திருத்தாண்டகம். அந்த திருத்தாண்டகம் என்ன 30வது 6வது திருமுறை 30வது திருத்தாண்டகம் 2வது பாடல். பார்த்துக்கலாம், வீட்டில் போய் பார்த்துக்கலாம். திக்கலாம் நிறைந்த புகழ் திருவாரூரில் திருமூலட்டானத்து எம் செல்வன்தானே. சரி, அதுதான் இங்கே குறிப்பிடுகிறார். விளங்கும் திருவாரூர் உறைவாய், மிகுந்த புகழால் விளங்கும் திருவாரூர் என்னும் திருத்தடத்தில் எருந்தெழி இருப்பவனே. திருவாரூர் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிக அற்புதமான தலம். அங்கே பிறந்தாலே முக்தி. திருவண்ணாமலை சாமியை நினைச்சாலே முக்தி, இங்கு பிறந்தாலே முக்தி. அப்போது இயற்கையாக அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க அங்கே பிறக்க முடியும். நம்ம போய் பிறக்க முடியுமா? திருவண்ணாமலையானே நினைத்தாலே முக்தி. இது மூலாதார தலம் அப்படின்னு சொல்லப்படுது. திருவாரூர் மூலாதார தலம், பிரிதிவித்தலம். இந்த ஊரில் மிகச் சிறப்பு திருவாரூர் தேரழகு அப்படின்னு சொல்லுவாங்க. பன்மையில் திருவாரூர் தேர் வந்தது இல்லையா, திருவாரூர் தேரழகு. சாயரட்சையில் ஒவ்வொரு நாளும் இந்திரன் வந்து தியாகராஜருக்கு பூஜை செய்கிறான். அந்திக்காலம் திருவந்திக்காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற சுவாமி தேவலோகத்திலிருந்து வந்தவர். உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு முறை சண்டை வந்துச்சு, போர். இந்திரன் சைனியங்கள்லாம் அழிஞ்சு போய் கொஞ்சம் தோல்வி அடைகிற நேரமாக போயிடுச்சு. அவன் யாரை துணைக்கு அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் முசுகுந்த சக்கரவர்த்தி. அவர் இறைவனுடைய அருளால் தோன்றியவர். சென்ற பிறவியில் அவர் ஒரு குரங்காக அவதரித்தவர். திருக்கைலாயத்தில் ஒரு சிவராத்திரி அன்று மரத்தில் இருந்த வில்வேலையை பறித்து கீழே இருந்த சிவலிங்கத்துக்கு போட்டார். அதனுடைய விளைவாக சாமி அவருக்கு இந்த மண்ணுலகத்திலே பிறந்து ஒரு மன்னனாக வாழக்கூடிய அனுகிரகம் செய்தான் சாமி. அவர் வேண்டிக்கிட்டார், எனக்கு இந்த 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 குரங்கினுடைய முகமே இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் அவன் நினப்பு இருந்துகிட்டே இருக்கும், என்னை மனுஷனாக்கிறாத அப்படின்னு சொன்ன மனித உடலும் அந்த குரங்கு முகமுமாக இங்கு வந்து அவதரித்தார். முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர். அவர் பராக்கிரமத்தோடு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்திரனுக்கு ஒரு சிரமம் தோன்றியது. அசுரர்களோடு போரிட்டு அவன் பலவீனம் அடைந்த காலத்தில் யாருடைய உதவியை கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா பூலோகத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி தான் ரொம்ப சிறந்த பலவான், அவரை வச்சா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டு போயிட்டான். வந்து கூப்பிட்டுட்டு போகிறதோடு தான் அசுரர்களை வென்றாச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்திரன் என்ன பண்ணால், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டான். உனக்கு என்ன வேணும், நான் என்ன தர்றதுன்னு. அவர் பார்த்தார், அவன் வச்சு கும்பிடுற அந்த சிவலிங்கமே வேணும்ட்டார். அவனுக்கு அந்த சாமியை யாராவது இஷ்ட தெய்வத்தை பெரிய மனசு வருமா? மனம் வரல. ஆகவே அவன் என்ன பண்ணான், அதேமாரி இன்னொரு 6 லிங்கம் செஞ்சு மொத்தம் 7 லிங்கத்தையும் கொண்டாந்து வச்சு, இது எது உண்மையானதோ அதை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து வச்சுட்டான். எப்படி எடுக்க முடியும்? ஒரே மாதிரி இருக்குது, அச்சு வார்த்தாப்புல, ஒரு சின்ன மாறுதல் கூட இல்லை. சுவாமி ஒரு வண்டு ரூபம் எடுத்து தன்னை காட்டிக்கிட்டார். அந்த தேவலோகத்திலிருந்து அந்த காட்டின உடனே இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? இந்திரன் பார்த்தாரு, இந்த 6ஐயும் வச்சிருந்து எனக்கு என்ன புண்ணியம், எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் அப்படின்ட்டார். அது சப்த விடங்க தலமாக இங்கே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த தேவலோகத்திலேருந்து வந்த சிவலிங்கம்லாம் இருக்குது. நம்ம செஞ்ச புண்ணியம் இல்லையா அதெல்லாம்? சப்த விடங்க தலங்கள். திருவாரூரில் அந்த இந்திரன் பூஜை செஞ்ச அந்த லிங்கம். அதனால் அவன் வேண்டிக்கிட்டான், என்னை இவரை பார்க்காம இருக்க முடியாது, அதனால் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு
தினந்தோறும் மாலை நேரத்தில் ஒரு அர்ச்சகர் இந்திரனாக தன்னை அலங்கரித்து கொண்டு வந்து பூஜை பண்ணுறார். திருவந்திக்காப்பு சிவபுராண இது திருவாரூரில் அந்தி பூஜை என்பது அவ்வளவு சிறப்பானது, நம்ம பார்க்க வேண்டியது. திருவந்திக்காப்பு பார்த்திங்கன்னா சகல விதமான பேரிகையோடு கூடி சிறப்பான ஒலி முழக்கத்தோட அங்கே சிவபெருமானுக்கு பூஜை நடக்கும். அந்த 7 தலமும் ஒரு தடவை கூட போய் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். திருவாரூர், திருநாகை காரோணம், நல்லாறு, திருநள்ளாறு, திருமறைக்காடு, திருக்காராயில், திருவாய்மூர், திருக்கோளிலி. சொல்கிறதுக்கே புண்ணியம் வேணும். திருக்கரவாய் ஒரு வெண்பாவே இருக்குது. சீரார் திருவாரூர், தென்னாகை, நல்லாறு, காரார், மறைக்காடு, காராயில், பேரான ஒத்த திருவாய்மூர், உவந்த திருக்கோளிலி, சப்த விடங்க தலம். சப்தனா 7, விடங்கம்னா ஒளியால் செதுக்கப்படாதது, ஒளி கொண்டு செதுக்கப்படாத சாமி அங்கே இருக்குது. சப்த விடங்க தலம் அது அங்கே எழுந்தருளி இருக்குது. அதனால் இந்திரன் ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே பூஜை பண்ணுறார். அதனால் மந்தி பூஜையில் இந்த உலகத்தில் எத்தனை சிவாலயங்கள் இருக்கோ அத்தனை சாநித்தியமும் அங்கே வந்துடும். அதனால் நம்ம போய் அந்த பூஜையை பார்த்தோம்னா எல்லா சிவத்தலங்களுடைய பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த தலத்தில் ஒரு அவதாரமே திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக வந்திருக்கு. அப்படிப்பட்ட சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகையை அருளி செய்த இடம் திருவாரூர். இங்கு பறவையார் அவதரித்த தலம். இந்த தெரு வீதிகளில் தான், திருவாரூர் தெரு வீதிகளில் தான் சிவபெருமான் சுந்தரருக்காக 2 முறை வீதியில் வேதங்களும் தேடி அடைய முடியாத திருவடி திருவாரூர் மண்ணில் நடந்தது. பராசக்தி தவம் செய்த கமலை பதி இது. இங்கே பல பேர் பூஜை பண்ணியிருக்காங்க. மகாலட்சுமியே வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. ராமர் வந்து பூஜை பண்ணியிருக்கார். மன்மதன் பூஜை பண்ணியிருக்கார். இவர்களெல்லாம் வழிபட்ட தலம். தியாகராஜர் அஜபா நடனமூர்த்தியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார். மனுநோஜி சோழனுக்கு அருள் புரிந்த தலம். இந்த கோயிலுக்குள்ளே போனால் பல நாட்கள் அந்த எல்லா சன்னதியும் நல்லா பார்த்துட்டு வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். நான் முதல்லையே சொன்னது போல் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை குவித்தகரம் விரித்தல் செலா, குவித்தகரம் விரித்தல் செலா, குறித்த கரத்தை விரிக்க முடியாதான். கோயில் உள்ளே போனால் அப்படியே குப்பிக்கிட்டே இருக்கணுமா, ஏன்னா எங்கே பார்த்தாலும் கோயில். குவித்தகரம் விரித்தல் செலா, கோயில்களும் பல உளவால், கோயில்கள் அவ்வளோ இருக்குது. இங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் வன்மீகநாதன், புற்றிடம் கொண்டவன், புற்றிடம் கொண்டார். அம்பிகை கமலாம்பிகை, அல்லியங்கோதை, நீலோத்பலாம்பாள், தலமரம் பாதிரி மரம், தீர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கமலாலயம், தேவ தீர்த்தம் 5 வேலி நிலத்தில் அமைந்திருக்கிறது. அதனால தான் இது இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. திருப்புலம்பல் மணிவாசக பெருமான் அங்கே தான் பாடியிருக்கிறாங்க. திக்கலாம் நிறைந்தவுகள் திருவாரூரில் திருமூலட்டானத்து எம் செல்வன் தானே. எப்போ தோன்றியது, அந்த உத்தரகோசமங்கை சொன்னது போல் எப்போ தோன்றியதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட இடம். மான்மரி கையேந்தி, மான்மரி கையேந்தி, மானை திருக்கரத்திலே ஏந்தி மாதோர்பாகம் தெருவினாள். மாது ஆகிய உமாதேவியை
சிவபெருமானோடு சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்ட நாள். அவ்வளோ காலமாக அம்பிகையோட சாமியோட அம்பிகை சேர்ந்த நாள் என்னைக்கு? என்னைக்கு? அதுக்கு நாள் குறிப்பிட முடியுமா? அது அதுக்கு முன்னே இருந்துச்சான் திருவாரூர். இன்னொரு 34வது திருத்தாண்டகம் 34வது பதிகம். ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூவுருவும் ஆன நாளோ கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ காமனையும் கண்ணடலால் விழித்த நாளோ மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ மான் மரி கை ஏந்தியோர் மாதோர் பாகம் திருவினாள். இந்த இடத்துல திருவினாள் என்பது அம்பிகையை குறிக்கிறது. திருவினாள் என்பது லட்சுமியை குறிக்கும். இந்த இடத்துல அம்பிகை. மாதோர் பாகம் திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளே. அப்படிப்பட்ட திருவாரூர் உடையாய் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே. திருவாரூர் நினச்சோன்னா அடுத்தது உத்தரகோச மங்கை. ஏன்னா அந்த தலத்தில் பாடின பாடல். மண்ணும் நிலை பெற்று இருக்கின்ற இந்த ஊழிக்காலம் வரையிலும் அதுக்கு அப்பாலும் நிலை பெற்று இருக்கக்கூடியது மண்ணும் நிலை பெற்ற உத்தரகோச மங்கை. அம்பிகைக்கு சிவபெருமான் வேத ரகசியங்களை, வேத ஆகம ரகசியங்களை உபதேசித்த திருத்தலத்தில் எழுந்தருளி அரசாட்சி புரிகின்ற சிவபெருமானே. வாருரு பூன்முலையாள் பங்க. கச்சு அணிந்த ஆபரணங்களால் அழகு செய்யப்பட்ட மார்பகங்களை உடைய அம்பிகையை தனது பங்காக உடைய சிவபெருமானே. இந்த விளக்கம் எதுக்காக தரப்படுகிறதுனா, அம்பிகை என்றும் இளமையானவள் அப்படிங்கிறத குறிக்கிறது. அகிலாண்ட கோடியின்ற அன்னையே பின்னையும் கண்ணியன மறைவேசும் ஆனந்த ரூபமயிலே. தாய்மான சொல்றார், அகிலாண்ட கோடியின்ற இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நீதான் உற்பத்தி செய்திருக்கிறாய். அதுக்கும் பிறகும் அவள் கன்னி. இந்த சாதாரணமாக நாம் பெற்றெடுத்தா கன்னி கிடையாது இல்லையா? கணவன் மனைவி ஆகிடுவோம். அம்பிகை என்றும் கன்னியாகவே இருக்கிறாள், குமரி அன்னையாகவே இருக்கிறாள். ஏனென்றால் அவள் தன்னுடைய சங்கற்பத்தினாலேயே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் உற்பத்தி செய்கிறாள். அகிலாண்ட கோடி என்ற அன்னையே பின்னையும் கண்ணியன மறை பேசும். மறைன்னா வேதங்கள் பேசும் ஆனந்த ரூபமயிலே. தாய்மானவர் மலை வளர் காதலின்னு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அம்பிகையை பற்றி அற்புதமான பாடல். வாருரு பூன்முளையால் பங்க என்னை வளர்ப்பவனே, என்னை பாதுகாப்பவனே. அன்னை, நம்முடைய அன்னை நமக்கு உணவு ஊட்டுகிறாள், நம்ம உடம்பை வளர்க்கிறாள். அன்னையை போல உடம்பை வளர்க்கறதுக்கு யாரும் இல்லை, அப்படி வளர்க்கிறாள். அதனால தான் பால் நுணைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி. நீ என்ன பண்ற? தாய் பால் குழந்தை கேட்க வேண்டியில்ல, நினச்சிக்கிட்டு போய் பால் ஊட்டுவாளாம். யோ குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு போய் பால் ஊட்டுவாளாம். அதை விட சிறந்தவன் நீ அப்படின்னு சொல்றார். ஏன்? இந்த பிறவிக்கு தாய் நினைந்து ஊட்டுகிறாள், மிக உயர்ந்தவள். ஆனால் எல்லா பிறவிலும் அவன் தான் பால் ஊட்டிகிட்டு இருக்கான். அதனால் தாயினும் சால, தாயை விட பெரியவன் சிவபெருமான். தப்பு இல்லையா? தாயை விட பெரியவங்க ஒருத்தங்கன்னு சொல்றது தப்பு இல்லையா? தப்பு இல்லை. இந்த கருத்தில் பார்க்கணும். எல்லா பிறவிகளிலும் நமக்கு தாயாக இருந்து பன்றிக்கு பால் கொடுத்த வரலாறு நினைச்சு பாருங்க. எல்லா பிறவிகளிலும் அவன் தாயாக இருந்து நம்மை ஆராதிக்கிறான். தாய் உடலை வளர்க்கிறாள், இவன் உயிரை வளர்க்கிறான். உயிருக்கு வருகின்ற எல்லா விதமான கேடுகளையும் நீக்கி நம்மை தூய ஒளிபுருந்திய நிலையிலே நம்ம கொண்டு போய் சேர்த்து நமக்கு மாறாத பேரநிமிடத்தை தருகிறான். என்னை வளர்ப்பவனே, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. அப்படி உயிரை வளர்க்கிறான். இன்னொன்று, இந்த பிறவியில் கொண்டு வந்து வச்சு
நம்முடைய வினைப்பயனை நாமே அனுபவிக்குமாறு செய்து நம்முடைய வினைகளை கழிக்கிறான். அதுக்கு தகுந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்க முடியாது. வினையை எப்படி கழிக்கிறது, வினையை எப்படி நம்மளிருந்து நீக்குகிறது அப்படிங்கிற முறையோ வழியோ நமக்கு தெரியாது. ஆனால் சிவபெருமான் அதற்கு தகுந்த பக்குவமான இடத்துல நம்மளை பிறக்க வச்சு நமக்கு வினைக்கழிவை உண்டு பண்ணி மெல்ல மெல்ல நமக்கு ஞானத்தை உண்டாக்கி தனது திருவருளை தந்து தனது பேரானந்த பெருவாழ்வினை அவன் நல்குகிறான். வளர்ப்பவனே, என்னை வளர்ப்பவனே. உயிரிலே இருக்கின்ற அறியாமையை நீக்குகிறான், வினையை அனுபவித்து கழிக்கச் செய்கிறான். இவ்வாறு நம்மை வளர்க்கிறான். தாயேயாகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்துல சொல்லுவார். இப்படி சிவபெருமான் இருக்கிறான். ஆனால் நான் இழிந்தவனாக இருக்கிறேன். எனது மனம் முழுதும் இந்த உலகியல் இன்பங்களிலேயே சுவைக்க ஓடுகிறது. சென்ற பாடலில் இந்த கருத்தான் சொன்னார். உள்ளேன் புறமல்லேன், நின் விழுத்தொழும்பின் உள்ளேன், உன்னுடைய சிறந்த தொண்டில் இருக்கிறேன். உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அது எனக்கே பலனாக வருகிறது, அதனால் அது விழுத்தொண்டு அதில் இருக்கேன்னு சொன்னார். இப்பொழுதும் அதை சொல்லுகிறார். பிரபஞ்ச வைராக்கியம், இந்த பாட்டில் பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லப்படுகிறது. உலகியல் வாழ்க்கையில் இந்த உலகியல் வாழ்க்கையை நாம் மிகச் சரியாக கையாள வேண்டும். ஒரு பாம்பு பிடிக்கிறவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பாம்பு பிடிக்கிறவன் பாம்போடு தான் உறவாடுறான். இருந்தாலும் அவன் தன்னை பாம்பு பிடிக்காதவாறு தன்னை காத்து கொள்கிறான் இல்லையா? அது மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம வாடும் பொழுது மேல்வினை ஏறாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு செய்தி பார்க்கலாம். நீங்கள் ஒரு 1000 தேளை ஒரு குடுவுக்குள்ள விட்டு அதுக்குள்ளே ஒரு நடப்பான். ஆனால் ஒரு தேள் கொட்டாமல் வெளியில் வந்துடுவான். அது என்ன லாவகம்? அதுக்கு ஒரு லாவகம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி தான் நம்மளும். நம்ம இங்கே வினைகள் நம்மை நம்ம சுற்றி இருக்கிறது, துன்பங்களும் நம்மை சுற்றி இருக்கிறது. இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இவைகள் நம்மை பற்றாதவாறு, வினைகள் நம்மை பற்றாதவாறு, துன்பங்கள் நம்மை தீண்டாதவாறு நாம் காத்து கொள்ள வேண்டும். அதற்கு பெரிய ஷெல்டர், பாதுகாப்பு உரை என்னன்னா இறை நினைவு நமக்கு கவசம். அந்த நினைவு தான் நம்மளை இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் பாதுகாக்கும். இங்கே இறைவன் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தரகோசம் அங்கைக்கு அரசே, வாருரு பூன்முளையால் பங்க என்னை வளர்ப்பவனே, என்னை பல வகைகளிலே காப்பாற்றுகிறாய். இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங் கரைமரமாய், நான் பாலியல் இன்பத்தில் ஈடுபட்டு என்னுடைய வாழ்க்கையை ஆற்றங்கரையிலே இருக்கின்ற மரம் எவ்வாறு வெள்ளம் வந்தால் வேறு அருந்து அந்த மரம் சாய்கிறதோ அதுபோல நான் உலக மயக்கத்தில் உலக இன்பத்தில் ஈடுபட்டு என்னுடைய வாழ்வை மாய்த்து கொள்கிறேன். என்னை நீ காப்பாற்ற வேண்டும். என்னுடைய மனம் தாழ்ந்த விஷயங்களில் செல்கிறது. காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங் கரைமரமாய். காருரு அப்படின்னா கரிய நிறம். அதாவது இந்த கருமை நிறம் என்ன பண்ணுன்னா நம்மளை கவர்ச்சிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா யாருக்காவது தலையில் நரைச்சி போச்சுன்னா கருப்பு தடவிக்கிறான் இல்லையா? ஏன்? அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. கண்ணில் மையிட்டுக்கிறோம். இந்த கண்ணில் முடி தாறுமாறாக இருந்தால் அதை ஒழுங்குபடுத்துகிறோம் இல்லையா?
இதெல்லாம் அந்த கருமை நிறம் கவர்ச்சிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். காருரு கண்ணியர், கருமை நிறம் பொருந்திய கண்ணை உடைய பெண்கள், அந்த கண்ணியர் அவர்களிடத்தில் என்னுடைய ஐம்புலன்களையும் நான் செலுத்துகிறேன். நான் சென்ற பாடலே இதுக்குரிய விளக்கம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதை எப்படி பொருட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, கருமை நிறம் பொருந்திய கண்கள் ஒருவரை மயக்கும், ஒருவரை இழுக்கும். அதே மாதிரி ஆண்களுடைய கண்ணும் கூட பெண்களை இழுக்கும் இல்லையா? அதோடு பெண்களுக்கு திடீர்னு கண்ணிலிருந்து தண்ணி வந்துடும். காருரு அப்படின்னா, கார்னா மேகத்துக்கும் கார்னு ஒரு பேர். அந்த மேகத்திலிருந்து தண்ணி வர்றது போல இந்த பெண்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதும் கூட ஒரு மனிதனை கவர்ச்சிக்கும். திடீர்னு அழுதுட்டோம்னு வச்சுங்களேன், ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அழுதுட்டோம்னா அவங்க மேலே இறக்கம் ஒன்று உண்டாயிடும். ஆகவே காருரு கண்ணியர் ஐம்புலன் கரைமரமாய், இந்த புலன்கள் 5 புலன்களுக்கும் விருந்தாக அமைகின்ற பாலியல் இன்பத்தில் ஈடுபடுவதன் காரணமாக நான் என்னுடைய வாழ்வை வீணாக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்றார். இதில் எது மரம் எது வெள்ளம் அப்படின்னா, இப்போ ஒரு சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஆற்றங்கரை மரம்னு சொல்றார். ஆற்றங்கரை மரம் என்ன செய்கிறதுனா, ஆற்றங்கரையிலே மரம் இருக்கிறதுனா அந்த மரம் எல்லா மரத்தோட செழிப்பாக இருக்கும். ஏன்? வண்டல் மண் வரும், அதில் நிறைய உரம் இருக்கும். அதை சாப்பிட்டு நல்ல புஷ்டியாக இருக்கும். ஆற்றங்கரைக்கும் பக்கத்தில் இருக்கிற தேக்கு மரத்தை பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக வரும். அரச மரம் இருக்கும், பெருசாக வரும். அது வேறு ஆழமாக போகும் உள்ள. அதுபோல ஒரு ஐம்புல இன்பம் என்பது ஒரு மனிதனுக்கு, ஆணோ பெண்ணோ, அவர்களுக்கு மிக மகிழ்ச்சி தரும். அவன் ரொம்ப புஷ்டியாக இருப்பான். ஆனால் இந்த காம வெள்ளம், இந்த ஆசை வெள்ளம் மீதியாக ரொம்ப அதிகமாக அது பாயும் பொழுது அது வேரையே அறுத்து, எது இன்பமாக அவனுக்கு இருந்ததோ அதுவே அந்த வேரை பறித்து அந்த மரத்தை தள்ளிவிடும். அதுபோல உலகியல் இன்பங்களில் ஈடுபட்டு அதன் காரணமாக பல வினைகளை, தவறான வினைகளை செய்து அந்த வினையின் விளைவாக துன்பங்களை அனுபவிக்கின்ற என்னை அப்படின்னு பொருள். அவை பாட்டி ஒரு பாட்டு பாடியிருக்கா. நீங்களாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது, சின்ன குழந்தையாக பையனாக இருக்கும் பொழுது படிச்சிருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் போகும்பொழுது. ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றி. ஆற்றங்கரையில் இருக்க மரம் என்னைக்கு விழ விழுதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல ஐம்புலன்கள் வழி செல்லுகின்ற நம்முடைய வாழ்க்கையானது, அதாவது முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை சரியானது, முறையில்லாத வாழ்க்கை, நான் முதல்ல சென்ற பாடலில் இதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனால் திரும்ப சொல்ல வேண்டியில்லை. அது நமக்கு தீவினையை உண்டாக்கி நமக்கு துன்பத்தை உண்டாக்கிவிடும். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றி. ஒரு நாளைக்கு அரசனாக இருப்பான், இன்னொரு நாளைக்கு எதிரி நாட்டு அரசன் இவனை தோல்வி அடைய விட்டான்னா இவன் மறைஞ்சிருந்து பிச்சை எடுத்து வாழும். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றி. ஆற்றங்கரையில் புஷ்டியாக வளர்ந்துருக்கும் மரம் திடீர்னு வெள்ளம் வந்துச்சுன்னா வேரோடு பறித்து கீழே உண்டு. இந்த பாட்டு இதோட நிறுத்திக்கணும், அடுத்த வரியை நம்ம இது கவனிக்க வேண்டியில்லை. ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறொரு பணிக்கு. சரி, ஆகவே புலனின்பங்களை தர்மத்திற்கு மாறாக, அறத்திற்கு மாறாக யார் ஒருவர் அதிலே திளைத்து மகிழ்கிறார்களோ அவர்கள் வினைகளை சேர்த்து கொண்டு முடிவிலே அழிந்து போவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் என்று உலகியலில் உள்ள மனிதர்களுடைய மனநிலையை தன்மேல் ஏற்றி கொண்டு மாணிக்கவாசகர் இந்த பொய்யுலக வாழ்க்கையை, இந்த புலனின்ப வாழ்க்கையிலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன்,
இப்படி ஈடுபடுவதனாலே நான் அழிந்தொழிகின்ற நிலையில் இருக்கின்றேன். ஆகவே என்னை கைவிட்டு விடாதே என்னை காப்பாற்று என்று மணிவாசக பெருமான் இங்கே சொல்றார். காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங் கரைமரமாய் வேறுருவேனை விடுதி கண்டாய். என்னை விட்டுவிடாதே என்னை காப்பாற்று. ஐம்புலன் ஆற்றங் கரைமரமாய், என் ஐம்புலன்களை கொண்டு நான் வாழுகின்ற வாழ்க்கை என்னை அழித்தொழுகின்ற வாழ்க்கையாக இருக்கிறது, தீவினைகளை செய்கின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி இருப்பது ஆற்றங்கரையிலே இருக்கின்ற மரம் வேரோடு சாய்வது போல என்னை அழித்துவிடும். ஆகவே இந்த பொய்மாய வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவித்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்தில் தேவையில்லாத அறத்துக்கு மாறான இந்த புலனின்மங்களை நீக்கி என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பிரபஞ்ச வைராக்கியம் அப்படிங்கிற இந்த பதிகத்தினுடைய தலைப்பு மிக விளக்கமாக இந்த பாடலிலும் பயின்று வருவதை நாம் அறியலாம். பாட்டை ஒரு தடவை பாருங்க. காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றம் கரைமரமாய் வேறுருவேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தரகோசம் அங்கைக்கு அரசே வாருரு பூன்முளையால் பங்க என்னை வளர்ப்பவனே. திருச்சிற்றம்பலம்.